ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு சப்போர்ட் பண்ணுற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு நான் எப்பயுமே ஒரு கோடான கோடி நன்றி சொல்லிக்கிறேன். நேற்று அதே மாதிரி இந்த வீடியோஸ் பார்க்குற எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கு நான் ஒரு பணிவான வேண்டுகோள் என்னென்னா, இன்னும் நமக்கு டாலர் இன்க்ரீஸ் ஆகலை, $28 தான் இருக்குது. ஸோ உங்களால் முடிஞ்சால் சின்ன சின்ன சூப்பர் சேட் பண்ணி விடுங்க. இந்த வீடியோஸ் பார்க்குற மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி நம்ம யூடியூப்பில் மட்டும் இல்லை, நம்ம ஃபேஸ்புக்லேயும் வீடியோஸ் போட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். ஃபேஸ்புக்லேயும் நல்ல தம்பி டிஎன்பிஎஸ்சி தான் இருக்கும், இன்ஸ்டாகிராம்லேயும் நல்ல தம்பி டிஎன்பிஎஸ்சி தான் இருக்கும். கொஞ்சம் மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கிறங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இதே என்னுடைய ஒரு பணிவான வேண்டுகோள். நேற்று கடையில் ஒரு 120 ரூபா தான் சேல்ஸ் ஆச்சு. பக்கத்தில் உள்ள ஒரு காய்கறி கடை அண்ணன் வேலைக்கு கூப்பிட்டுருந்தாங்க. அது பக்கத்தில் உள்ள அந்த புல் எல்லாத்தையும் கொத்தி விடணும். அதை க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கே இப்படி 1 மணி நேரம் வேறு ஆயிடுச்சு. ஒரு கிடங்கு எடுத்து அந்த புல்லெல்லாம் உள்ளக்கு தள்ளி மண்ணை தோண்டி மண்ணெல்லாம் தோண்டி கடைக்கெலாம் போட்டுட்ருந்தோம். போட்டு எல்லாத்தையும் கொஞ்சம் க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தோம். இன்றைக்கும் வேலை இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. நேற்று ஒரு 200 ரூபா கொடுத்தாங்க. 1 மணி நேரம் தான் வேலை தான். ஸோ இருந்தாலும் முதுகு வலி இருந்தாலும் போயிட்டு தான் வந்தோம். என்ன பண்ண, வீட்டு செலவுக்கு ஏதாச்சும் போகும்ல. அதே மாதிரி எந்த ஒரு தொழிலையும் நம்ம இதாக கேவலமாக நினைக்கக்கூடாது. எல்லா தொழிலும் முக்கியமானது தான். பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அழகாக ஒரு பாடல் வரிகளை சொல்லியிருப்பாங்க. செய்யும் தொழிலே தெய்வம், அந்த திறமை தான் நமது செல்வம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி எல்லா தொழிலும் முக்கியம்தான். இப்போ நிறைய பேர் நம்ம இப்போ என்ன பண்ணுறோம், படிச்சுட்டு நம்ம டிகிரி முடிச்சிட்டோம், ஸோ இந்த வேலைக்கு போகக்கூடாது, அந்த வேலைக்கு போகக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணி நேரத்தை நம்ம இதாகிடும், டைம் வேஸ்ட் பண்ணுறோம். ஸோ அப்படி பண்ணாமல் நம்ம என்ன வேலை ஃபஸ்ட்டு கிடைக்குதோ அதிலே இருந்துட்டு நமக்கு பிடிச்ச வேலையை நம்ம தேடிக்கலாம். முயற்சி பண்ணிகிட்டே இருப்போம். அதை தான் சொல்கிறேன். வேறு ஏதாவது டாபிக்ஸ் போடணும்னா கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலுக்கு புதுசாக இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க ஃப்ரெண்ட்ஸ். வேறு ஏதாவது டாபிக்ஸ் போடணும்னா கமெண்டில் சொல்லுங்கள். அதே மாதிரி ஏதாச்சும் இது காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க எல்லாருக்கும் நான் சொல்ல வேண்டியது ஒன்று தான் ஃப்ரெண்ட்ஸ். என்னென்னா, ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்ன வேலை கிடைக்குதோ, என்ன வேலை கிடைக்குதோ அதிலே இருந்துக்கிட்டு உங்களுக்கு பிடிச்ச வேலையை நீங்கள் இது பண்ணிக்கிறீங்க. என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்லிகிட்டே இருப்பாங்க, என்னடா நீ ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் யூனிவர்சிட்டி ரேங்க் ஹோல்டர் ஆனால் பார்த்தா இந்த வேலையை போயிட்டுருக்கு அப்படின்னு. அவங்க அந்த மென்டாலிட்டி இப்போ நிறைய பேருக்கு அந்த மென்டாலிட்டி தான் இருக்குது. ஸோ என்ன வேலை நமக்கு கிடைக்குதோ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கு நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் அனுபவத்தை கற்றுக்கொள்ளலாம். எல்லா வேலையும் நம்ம நல்லதுதான். எந்த தொழிலும் கேவலமானது இல்லை. நம்ம அனுபவத்தை கற்றுக்கலாம். அதான் நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன் எப்பயுமே. நம்ம இப்போ நிறைய இதில் ஒர்க் பண்ணியிருக்கோம். நமக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அனுபவம் தான் ஒரு மனிதனை அனுபவம் தான் ஒரு மனிதனை சிறந்த மனிதனாக்குது. எக்ஸ்பீரியன்ஸ் தான் இஸ் த பெஸ்ட் டீச்சர். அனுபவம் நமக்கு நிறைய பாடத்தை நமக்கு கற்றுக் கொடுக்குது. தோல்வி நமக்கு ஒரு அனுபவம் தான், நிறைய பாடங்களை நமக்கு கற்றுக் கொடுக்குது. அதை நிறைய ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவாங்க, நீ என்ன எக்ஸாம் பாஸ் பண்ணலை, நீ எப்படி நீ போட்ட வீடியோஸ் பார்த்தா நாங்கள் பாஸ் பண்ணிடுமா அப்படின்னு கேட்டே இருப்போம். முன்னாடிலாம் கேட்டுகிட்டு இருந்தாங்க, இப்போ இல்லை. ஸோ நான் அதை தான் சொல்லிகிட்ருப்பேன். எனக்கு அனுபவம் நிறைய இருக்குது. ஒரு வெற்றியாளரை விட நிறைய தோல்விகளை கடந்து வந்தவங்களுக்கு அனுபவம் அதிகமாக இருக்கும். தோல்வின்னு கூட சொல்லக்கூடாது, அது அனுபவம். நமக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் நம்ம வீடியோஸ் போட்டுட்ருக்கோம் டெய்லி கண்டினியூஸாக. அது கரண்ட் அஃபேர்ஸாக இருக்கட்டும், தமிழ் அவுட்புக் சோர்ஸாக இருக்கட்டும், நம்ம நிறையா போட்டுட்டு தான் இருக்கோம். பாருங்கள், நமக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய நல்ல உள்ளவங்க நமக்கு எப்போயுமே சப்போர்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. அவங்களுக்கு நான் கோடான கோடி நன்றி சொல்லிக்கிறேன். சப்போர்ட் மட்டும் இல்லை, நமக்கு கஷ்டப்படுற நேரத்தில் நமக்கு காசுலாம் கொடுத்து ஹெல்ப் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ அவங்களுக்குலாம் எப்படி நம்ம நன்றி சொல்லணுமே தெரில. இதே சப்போர்ட் எப்பயும் கொடுங்க. இன்னும் நம்ம பெஸ்ட்டான வீடியோஸ் கொடுப்போம் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு. அதே மாதிரி தமிழ் அவுட்புக் சோர்ஸை நீக்கணும்னு ஒரு டிமாண்ட் வச்சுருக்காங்க டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு. தமிழ் அவுட்புக் சோர்ஸை நீக்கினா நமக்கு நல்லாயிருக்கும். ஏன்னா
தமிழ் அவுட் புக் சோர்ஸே ஒரு 16 லிஸ்ட்டு இருக்குது. ஒரு 16 புக்கு லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அவளே இவன் படிக்கிறது வந்து ஸ்கைலி இம்பாசிபிள். நான் ஏற்கனவே சொல்லிட்டு தான் இருப்பேன். ஸோ அந்த டிமாண்ட் வந்து எல்லோரும் வச்சுட்டு தான் இருக்காங்க. தமிழ் அவுட் புக் சோர்ஸை நீக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதை நீக்கினா நமக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நிறையா ஃப்ரெண்ட்ஸ் வந்து உள்ளே அதே மாதிரி வேக்கன்சிஸ் இன்க்ரீஸ் பண்ணணும். காலி பணியிடங்கள் நிறையா இருக்குது. அதெல்லாம் வந்து நிரப்புனா நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லாருக்குமே நம்மளை மாதிரி கஷ்டப்படுற நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஒரு டிஎன்பிசி எக்ஸாம் ஒரு தவம் மாதிரி படிச்சுட்ருக்காங்க நிறையா பேர். அவங்களுக்குலாம் வந்து கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வேறு ஏதாவது டாபிக்ஸ் போடணும்னா கமெண்டில் சொல்லுங்கள். அதே மாதிரி மறக்காமல் ஃபேஸ்புக்லேயும் ஒரு ஃபாலோ பண்ணிக்கிறீங்க. நல்ல தம்பி டிஎன்பிஎஸ்சி தான் இருக்கும். இன்ஸ்டாகிராம்லேயும் நல்ல தம்பி டிஎன்பிஎஸ்சின்னு இருக்கும். அப்படி இல்லைன்னா நல்ல தம்பி 425 நல்ல தம்பி 425 இன்ஸ்டாகிராமில் மறக்காமல் ஒரு ஃபாலோ பண்ணிக்கிறேங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் தொடர்ந்து உங்கள் முயற்சியில் வந்து போயிட்டே இருங்க. அதே மாதிரி எந்த வேலை கிடைக்குதோ அதிலே இருந்துக்கிட்டு பிடிக்குதோ பிடிக்கலையோ அதிலே இருந்துக்கிட்டு உங்களுக்கு பிடிச்ச ஜாபை வந்து வேலையை வந்து தேடிக்கிறங்க. அதுக்கான முயற்சி பண்ணிகிட்டே இருங்க. முயற்சி என்ற ஒன்றை மட்டும் நம்ம வந்து ஒரு மூச்சு போல் சுவாசிச்சிட்டே இருப்போம். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வெற்றியே கிடைக்கும். மனம் தளராமல் போயிட்டே இருங்க. அதே மாதிரி இப்போ வந்து எங்கள் பெரியப்பட்டினம் ஊரில் வந்து இன்னும் ஒரு 10 நாளில் வந்து சந்தனக்கூடு வரப்போகுது. சந்தனக்கூடு திருவிழா கொடி ஏற்றிருக்காங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் சொல்லிக்கிடுவோம். இன்னும் ஒரு 10 நாளில் நமக்கு சந்தனக்கூடு திருவிழா வரும். ஸோ மறக்காமல் அனைவரையும் நான் வந்து வரவேற்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பக்கத்தில் இருக்கிறவங்க உங்களால் முடிஞ்சா வாங்க. அது வந்து நான் கண்டிப்பாக வந்து வீடியோ எடுத்து போடுறேன். லைவில் போடுவோம். ஒரு வீடியோ ஷார்ட்ஸ் வீடியோ அந்த மாதிரி ஏதாச்சும் போடுவோம் கண்டிப்பாக. வேறு ஏதாவது டாபிக்ஸ் போடணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலுக்கு புதுசாக இருக்க ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க. நிறைய நல்ல உள்ளங்க நமக்கு காசு கொடுத்துலாம் வந்து உதவி பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ அவங்களுக்குலாம் வந்து கண்டிப்பாக வந்து நம்ம எப்படி நன்றி சொல்லணும்னு தெரியல. அதே மாதிரி வாழ்க்கைக்கு எல்லாத்துமே வந்து நம்ம ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கணும். பொறுமை நிதானத்தை எப்பயுமே கடைபிடிக்கணும். உண்மை நேர்மை அதான் வந்து நமக்கு வந்து ஒரு முக்கியமான கலை. நேர்மையை காட்டிலும் உயர்ந்த தெய்வம் இல்லை. அதை நம்ம வாழ்க்கையில் எப்பயுமே கடைபிடிப்போம். அதே மாதிரி நம்ம இப்போல்லாம் வந்து போர்டில் டீச் பண்ணுற மாதிரி, பிளாக் போர்டில் டீச் பண்ணுற மாதிரி நம்ம வந்து பாலிட்டி போட்டுட்டு தான் இருக்கோம். இப்போ ஃப்ரைடே போட்டேன். அதெல்லாம் கொஞ்சம் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம வந்து ஷார்ட்ஸ் வீடியோலாம் நிறையா நேற்றுலாம் போட்டுட்டு தான், ஷார்ட்ஸ் வீடியோலாம் டெய்லி நம்ம போட்டு தான் இருக்கோம். முன்னாடிலாம் வந்து இப்போ முன்னாடி ஒரு 4-5 மாதத்துக்கு முன்னாடி ரீசார்ஜ் இல்லைன்னா ஒரு 2 நாள் வந்து போடாமல் விட்ருவோம். ஆனால் இப்போ வந்து அப்படி இல்லை. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்து ரீசார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ அதனால் வந்து டெய்லி வந்து நம்ம வந்து ஏதாவது வீடியோ போட்டுட்டு தான் இருப்போம். அதே மாதிரி காலையில் எப்போயுமே லைவ் வீடியோ போட்டுக்கிட்டுருக்கோம். சப்போர்ட் பண்ணுங்கள். ஆனால் வந்து நிறைய பேருக்கு ஒரு வருத்தம் என்னென்னா இப்போ வந்து கண்டினியூஸாக லைவ் நம்ம போடுறது இல்லை. அதனால கொஞ்சம் வருத்தம் சில பேருக்கு. ஸோ நம்மளும் வந்து எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறோம். ஸோ காலையில் 2 ஹவர்ஸ் போடுறதே ஒரு பெரிய விஷயந்தான். போட்டுட்டு தான் இருக்கோம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்காக, நல்ல உள்ளங்களுக்காக நம்ம வந்து போட்டுட்டு தான் இருக்கோம். கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். ஷார்ட்ஸ் வீடியோலாம் நம்ம போட்டுட்டு தான் இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். நேற்றுலாம் வந்து உட்காந்து ஷார்ட்ஸ் வீடியோ போட்டோம், மதியம் போட்டோம். அதே மாதிரி டிஎன்பிசி எக்ஸாமுக்கும் யூஸ்ஃபுல்லாக நம்ம போட்டுட்டு தான் இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். தமிழ் அவுட் புக் சோர்ஸும் நம்ம போட்டுட்டு தான் இருக்கோம். பாருங்கள், கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் பார்க்க நமக்கு வியூஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி ஃபேஸ்புக்லேயும் மறக்காமல் ஒரு ஃபாலோ பண்ணிக்கிறங்க. நல்ல தம்பி டிஎன்பிஎஸ்சி தான் இருக்கும். இன்ஸ்டாகிராம்லேயும் நல்ல தம்பி டிஎன்பிஎஸ்சி தான் இருக்கும். மறக்காமல் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கிறங்க ஃப்ரெண்ட்ஸ். இதான் என்னுடைய ஒரு பணிவான வேண்டுகோள். ஆனால் இப்போல்லாம் வந்து எது ஃபேஸ்புக் எடுத்துட்டாலும் சரி, யூடியூப் எடுத்துட்டாலும் சரி, இன்ஸ்டாகிராம் எடுத்துட்டாலும் சரி, ஸ்டடி எஜுகேஷனுக்கு அவ்வளோவா யாரும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதே இல்லை. அது தெரிஞ்ச விஷயந்தான். வேறு ஏதாச்சும் என்டர்டெயின்மெண்ட்டு, டான்ஸு, சிங்கிங் இந்த மாதிரி தான் வந்து நிறைய பேர் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. அது தெரிஞ்ச விஷயந்தான்.
நம்ம சேனல் வந்து அவ்வளோ போகாது. எல்லாத்துலேயும் வந்து நமக்கு அன்சப்ஸ்கிரைப் வந்துட்டு தான் இருக்கும். யூடியூப்லேயும் சரி, ஃபேஸ்புக்லேயும் சரி. ஃபேஸ்புக்லேயே ஃபாலோ பண்ணுறவங்க அன்ஃபாலோ பண்ணிட்டு தான் இருப்பான். அன்ஃபாலோ வந்துட்டு தான் இருக்கும். அதே மாதிரி இன்ஸ்டாகிராம்லேயும் அப்படி தான். ஏன்னா நான் பார்த்துட்ருக்கோம்ல தெரியும். ஸோ மறக்காமல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதான் என்னுடைய ஒரு பணிவான வேண்டுகோள். நம்ம வந்து எதுவும் வந்து தப்பால் எதுவும் போடலை. நல்ல கண்டென்ட் தான் கொடுத்துட்ருக்கோம் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு. ஆனால் நல்ல கண்டென்ட் யார் விரும்புகிறா? எல்லாம் வந்து என்டர்டைன்மெண்ட் அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. ஏன்னா டான்ஸு இந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. டான்ஸு, குக்கிங்கு. நான் அதை வந்து குறை சொல்லலை. அதே மாதிரி அதை ஃபாலோ பண்ணுற மாதிரி நம்மளும் ஒரு சேனலை ஒரு ஃபாலோ பண்ணிக்கிறீங்க. அது வாட்டில் இருக்கட்டும். மறக்காமல் ஒரு ஃபாலோ பண்ணிக்கிறீங்க. ஃபேஸ்புக்லாம் நல்லதம்பி டிஎன்பிஎஸ்சி, இன்ஸ்டாகிராம்லேயும் நல்லதம்பி டிஎன்பிஎஸ்சி தான் இருக்குது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். சப்போர்ட் பண்ணுங்கள். இதுதான் என்னுடைய ஒரு பணிவான வேண்டுகோள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச்.